சரி பாருங்க மேடம், இங்க பாருங்க. யாரெல்லாம் பார்க்க மாட்டேன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்னென்னா சென்னை பார்ட் 1 போட்டிருந்தேன். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் பார்ட் 2 vlog பார்க்க போகிறோம். வேர்ல்டு ரெக்கார்ட் கண்டி மேக்கப் என் ஃப்ரெண்டுக்கு மேக்கப் பண்ணிவிட்டு நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஸோ அவங்க வந்து எனக்கு ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள், நிறையா ஃபன் மூமெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கோம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க. ஓகே. ஐயோ ஓடி போகிறா ஜெயந்தி, எல்லாம் வாங்க. சீக்கிரம் 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 ஓடுங்க, லிஃப்டிங் இருக்கா? சரி சரி. நீங்க மாடல் ஷீட் போடுறதுதான். மாடல் ஷீட் போடுறதுதானா? மாடல் ஷீட் பண்ண போறோம். நாங்க போறோம். எங்க போறோம்? அதான் இங்க போய் ஷூட் பண்ண. ராயப்பேட். ராயப்பேட் ஜுவாலா நடத்துற மேக்கப் ஃபங்க்ஷன்ல கலந்து போறோம். வேர்ல்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் கல்பனா. மேக்கப் கருத்தா என்னால இப்ப திரும்ப முடியல. சரி இப்படியே சொல்லுங்க. மேக்கப் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அவ்வளவுதான் நான் கருத்து. அதை விட பெரிய கருத்துன்னா இருக்க முடியாது, அவ்வளவு அழகா இருக்கு. ரொம்ப எனக்காமி தான். என்ன சொல்லிட்டு நீ ஃபர்ஸ்ட் பேசிட்டு அப்புறம் என் பக்கத்து இருப்பு. நான் பிரைட் பண்ணிருந்தேன். அவங்களுடைய ரிலேஷன், அவங்களுடைய அக்கா வந்து ரிவ்யூ குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பேசிட்டு கேமரா என் பக்கம். நான் மேக்கப் ஆர்டிஸ்டுக்கு மேக்கப் எப்படி இருக்கு? நான் போட்டு ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. அவங்களுடைய ஸ்கின் டோனே கொடுத்துருக்கீங்க. சூப்பரா பண்ணிருக்கீங்க. வேற என்ன சொல்லணும்? உங்களுக்கு என்ன? தெலுங்குக்கு ரொம்ப அவங்க கேட்ட மாதிரியே பண்ணி கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ. நீங்க யாரு அவங்களுக்கு? நான் அவங்களோட அக்கா. ஓகே ஓகே. இப்போ எங்க போறாங்க? ஆக்சுவலா ஜுவாலா நடத்துற மேக்கப் ஃபங்க்ஷன்ல அதுல வந்து மாடலா போறாங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் வந்து கல்பனா தான். யாரா இருந்தாலும் டக்கு டக்குன்னு பிரைடு புக் பண்ணுங்க. பட்டுக்கோட்டை கல்பனா பிரைடல் ஸ்டுடியோ, பட்டுக்கோட்டை, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். ஐடி நேம் வந்து கல்பனா மேக்கப் ஆர்டிஸ்ட். அவங்களுடைய ஐடி நீங்க ஐடில போயிட்டு டக்குன்னு எடுத்து அவங்க ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு நீங்க புக் பண்ணலாம். தேங்க்யூ. வெல்கம், பாய். கட் பண்ணிட்டு போயிடலாம். எல்லாத்தையும் தாங்கும் கல்பனாவோட மேக்கப். வெயில், குளிர், அப்புறம் மழை, எது வந்தாலும் கல்பனாவோட மேக்கப் வந்து எதுவுமே ஆகாது. நீங்க தைரியமா புக் பண்ணுங்க. அடிச்சு வேணா நான் சொல்றேன் கல்பனாவை. சொல்லு நீ சொல்லு. வெயிலோ மழையோ குளிரோ எதுவா இருந்தாலும் கல்பனா பிரைடல். இங்கிட்டு பார்த்து சொல்லு. நீ வீடியோ எடுத்துட்டு இருக்க எப்போ சொல்லுடி. நான் அப்புறமா மகப் பண்ணி சொல்றேன். முருகருக்கு அவ்வளோ பவர். போன வாரம் தான் நான் வந்து என்ன வேணுன்னா இன்னொரு அடி எடுத்து வைக்கணும், இன்னொரு படி ஏறணும். முருகா, என் பிசினஸ்ல இன்னும் கொஞ்சம் நான் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகணும். போன வாரம் சொல்லிருங்க. நானும் மேக்கப் ஆர்டிஸ்ட் தான், ப்ரொஃபஷனல் ப்ரோ மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆம்பூர் வேணேன். போன வாரம் வேணேன், இந்த வாரம் நேற்று வந்து நான் போட்டோ ஷூட் பண்ணிட்டேன். முருகருக்கு அவ்வளோ பவர் இருக்கு. எல்லாரும் பாத்துக்கோங்க. ஓகே, பண்றீங்க பங்கம் பண்ணுவீங்களால? அவ்வளவுதான். இன்னும் 3 daysல என்கேஜ்மெண்ட் தானே. சொல்லு, சண்டே தானே என்கேஜ்மெண்ட். சொல்லுடி. சரி, வாய அடைக்கிறேன். அப்ப வாய. என்ன இந்த மியூசிக் எந்த எழுதுறவங்களுக்கு எல்லாம் போடு, பரவாயில்ல. கிளையன்ட் ரிவ்யூ நம்ம கேட்கணும்ல. கேளுங்கம்மா. உங்களுக்கு எப்படி இருக்கு? எங்களுக்கு நல்லா இருக்குமா. நல்லா இருக்கா? எப்ப கல்யாணம்? நெக்ஸ்ட் சண்டே என்கேஜ்மெண்ட். மே லாஸ்ட்டுக்கெல்லாம் அவளை முடிக்கிறோம் நாங்க. ஆக்சுவலா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை மாப்பிள்ள, அதனால நாங்க வந்து குடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். சண்டே வர சொல்லிட்டு வரோம் என்கேஜ்மெண்ட்டுக்காக. ரொம்ப நல்ல பையன். ஆமா, ரொம்ப ரொம்ப நல்ல பையன்.
ஜெயந்திக்கு ரொம்ப சூட்டான பையன். அவ எதிர்பார்த்ததை விட டபுள் மடங்கா கிடைச்சிருக்கான். ஆக்சுவலா அவ வந்து ஒரு 2 இயர்ஸா வந்து விய லவ் பண்ணிட்டு இருந்தா. இப்போ அதுக்கு இப்போ வந்து அரவிந்த் வந்தோடனே விய பிரேக்கப் பண்ணிட்டா. வீணா யாராவது டீடைல்ஸ் சொல்லுங்க. வி வந்து ஆக்சுவலா அவர் வந்து கொரியனு. நாங்களே வந்து வேணாம் தான் சொன்னோம். சரி ஓகே. எதுல பார்த்து லவ் பண்ணாங்க? அவ மொபைல்ல பார்த்தான்னு நினைக்கிறேன். என்ன சீரிஸா? இல்ல, அவர் ஆக்சுவலா வந்து கான்சர்ட் பண்றவரு, பாட்டு பாடுறவரு, தெரியும் தெரியும், பாட்டு பாடுறவரு. ஆக்சுவலா அவங்க வந்து அவருதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணாரு ஜெயந்திக்கு. நான் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணுங்க, வீண் போடுங்க, அவருடைய பிக் வரும். நீங்க பாத்து எல்லாருமே வந்து ஜெயந்தியை தான் திட்டுவீங்க. ஆக்டர் ஆக்டர் அவர் வந்து கொரியன் ஆக்டர். கொரியன் நம்ம ஒன்னு ரொம்ப ரொம்ப அழகா இருப்பான் பையன். நீங்க கூகுள்ல போயிட்டு வி ஐ எம் குட் பாய்ன்னு சொல்லுவான் பாரு, எடுங்க பாக்கலாம். ஜெயந்தியோட எக்ஸ் லவர் அவரு. ஆமா, இப்போ வந்து நாங்க அதனால அரவிந்த் வந்து சூஸ் பண்ணிட்டோம். கொரியன் போக முடியாது, கொரியன் போக முடியாதுன்னு இல்ல, அவங்க சாப்பிடுற சாப்பாடெல்லாம் என் தங்கச்சிக்கு அவ டெய்லி பிரியாணி சாப்பிடுவா. அவன் வந்து வெந்து வேகாத சோறா தின்னுவான். எங்க பாப்பாக்கு அது செட் ஆகாது. அதனால என் தங்கச்சி வந்து டெய்லி நான்வெஜ் சாப்பிட்ற மாப்பிள்ளையா வேணும் எங்களுக்கு. நான்வெஜ்ஜே விருப்பப்பட மாட்டேங்கிறாலாம். யாருக்காக? வீக்காக மாறினாலும். ஆனா வீயை வந்து நாங்க கேன்சல் பண்ணிட்டோம், அரவிந்த ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஐயோ, சரி விடுங்க. எப்படியும் ஒரு மேல வந்து எல்லாம் ரிசப்ஷனுக்கு வந்துருங்க. மேரேஜ் வந்து நாங்க கோயில்ல வச்சிருக்கிறோம். கோயில் எங்க? சேலம். சேலம் கோயில்ல, முருகர் கோயில்ல நான் வச்சிருக்கோம். கல்யாணம் மட்டும் கோவில்ல ரிசப்ஷன் மட்டும் மண்டபத்தை வச்சிருக்கிறோம். எங்கன்னு வந்து மண்டபம் சூஸ் பண்ணல, பார்த்துட்டு சொல்றோம். அனைவரும் வருக. ஜெயந்திக்கு உங்கள் ஆசீர்வாதத்தை தருக. கண்டிப்பா மேரேஜ் vlog வரும் உங்களுக்கு. கண்டிப்பா இதோட ஜாயின் பண்ணி வைங்க, மேரேஜ் vlog வரும். அப்படி எல்லாம் இல்ல, அப்படியெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம்பா. நாங்க ரொம்ப குட் பாய். ஏய், நாங்கெல்லாம் ஐ எம் கல்பனா லக்ஷ்மி, ஐ எம் குட் கேர்ள்ஸ். நாங்களா சொல்லிக்கிறது. எங்களுக்கு யார் சர்டிபிகேட்? நாங்களே கொடுத்துக்குவோம். என்னக்கா? நம்ம தான் கொடுக்கணும், இன்னொருத்தர் கொடுக்கணும்னு எங்களுக்கு அவசியம் இல்லையே. நாங்க நல்லவங்க நல்லவங்க நாங்க சொல்லிக்கணும். என்னக்கா? ஆமா. என்ன சைலண்டா இருக்கீங்க மேடம்? அவ அடக்க ஒடுக்கமா வரா. அப்படியா? எத்தனை நாளைக்கு அது? அது வந்து கொஞ்ச நாளைக்கு தான். என்ன லொகேஷன் கவுனும் வரல. சரி, இத நம்ம இப்ப எங்க போய் கண்டினியூ பண்ணலாம்? வீடியோ சொல்லிருங்க. இறங்கிட்டு கார்ல இருந்து அவ இறங்குறாள்ல, அங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணு. கார்ல இருந்து இறங்குறது வீடியோ எடுடி. சரிடி, எடுத்து எனக்கு அனுப்பிடி, நான் அப்படியே. இப்ப நம்ம ஸ்டேஜ்ல பார்க்கலாம். ஓகே, பை. ஸ்டேஜ்ல மீட் பண்ணலாம். பை. ரேம்பாக் இருக்கு, எல்லாரும் லைவ் வாங்க, பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. ஆமா, லைவ் வந்தா முதல்ல தேவிஸ்ரீ பியூட்டி பார்லருடைய லைவ் வந்துச்சுன்னா ஜெயந்தி நோட் பண்றதுக்காகவே உங்க ஐடி மென்ஷன் பண்ணிருங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி. ஆமா, இவங்களும் மேக்கப் ஆர்டிஸ்ட். உங்க ஐடி தேவிஸ்ரீ பியூட்டி பார்லர். ஓகே, மறக்காம இவங்கள புக் பண்ணுங்க உங்க ஈவென்ட்க்கு. கண்டிப்பா நான் ஆக்சுவலா வந்து 9-10 எல்லாம் புக் ஆயிட்டு இருக்கேன். ஃப்ரீயா இருக்கிற டேட்ல புக் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே, டாடா, பை பை பை. நம்ம வந்து ஸ்டேஜ் அங்க பார்க்கலாம். பை. வந்திருக்கு. லாஸ்ட் டைம் எங்க? ஜுவாலா பியூட்டி சென்டர், பாரிஸ் பியூட்டி, சந்திரா கான். ஓ மை காட். நான் வந்திருக்கிற ஒரே ஆள் யாருக்காக சொல்லு? நடத்தல கண்ணன் ராஜ்வாணி. என்னுடைய சிஸ்டருக்காக வந்திருக்கேன். நான் கண்ணன் திவ்யன் சாரி டிராபிஸ்ட் காண்டி. நானும் சாரி இறங்கி வீடியோ ஏய், இது கட் பண்ணி கோடி. நான் சாங்ஸ் போட்றேன்டி.
யார் யாரெல்லாம் சென்னையில இருந்து வந்திருக்கீங்க? யார் யாரெல்லாம் வந்து சென்னை தாண்டி 40 கிலோமீட்டர் வந்திருக்கீங்க? 100 கிலோமீட்டர், 200 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர் பெங்களூரு, 500 பேர் இருப்பாங்க 500 கிலோமீட்டர் தாண்டி. வெரி நைஸ், சூப்பர். ஸோ வந்து இன்னைக்கு வந்து இந்த ஷோ வந்து சூப்பராக கொண்டு போனா மேக்கப்லாம் போட்டு இருப்பீங்க. ஆனா தன்னோட அழகு முக்கியம் இல்ல, இந்த ஈவெண்ட் ஜுவாலாவோட பேரு, அந்த ஈவெண்ட் சிறப்பா நடக்கணும்ன்றது உங்க எட்டாயர்ல எனக்கு தெரியுது. பலத்த கைத்தறல் கொடுக்கலாம் அவங்களுக்கு. அப்படி ஒவ்வொரு ஆளும் வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி கேரி பண்றாங்க. இந்த இடத்துல உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். உங்களை வளர்க்கக்கூடியது வந்து உங்களுடைய திறமை கிடையாது. உங்களை வளர்க்கக்கூடியது உங்க திறமை கிடையாது, உங்களுடைய மனசு தான் உங்களை வளர்க்கும். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? திவ்யன் not my student. ஆனா திவ்யன் வந்து I would say God for saree tying னு சொல்லுவேன். என்ன பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு ப்ளீட்டிங் கையில வந்து கொடுத்தாலும் அதை வந்து என்ன மாதிரி மெட்டீரியல் இருந்தாலும் he will do wonderfully. அது எனக்கு தூரத்துல இருந்து ரசிச்சேன் எனக்கு. ஆனா நேர்ல பேசுற வாய்ப்பு எனக்கு கிடைக்கல. ஒரு பிரைட்டுக்கு என்னோட பிரைட் சாரி கிட்ட வந்தார். ரொம்ப ஹம்பிளா அவரோட பிஹேவியர் பார்த்து நான் வேந்துட்டேன். என்ன இந்த பையன் வந்து இவ்வளோ ஃபேமஸ் ஆயிடுச்சு ஒரு சாரி டைம்ல. நினைச்சு பார்த்துருப்பீங்களா? டெய்லியும் நீங்க கட்டுற சாரினால இவ்வளோ தூரத்துக்கு வந்து புகழ் அடைய முடியும்னு நினைச்சிருக்கீங்களா? அது எனக்கே ஒரு வியப்பு கொண்டு போனவர் வந்து திவ்யன். நான் ஆரம்பிக்கிற நேரத்தில் வந்து சாரி ஆம்பளைங்க கட்டினா ரொம்ப ஒரு தப்பான விஷயம். எனக்கு ஸ்டில் ஞாபகம் இருக்கு. செகண்ட் சாரி மாத்திட்டு வெளியே வரும்போது அங்குள்ள பெண்கள்லாம், வெளியில நின்றுட்டு இருந்த பெண்கள்லாம் ஆம்பளை சாரி சார், ஆம்பளை 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 ஆம்பளைன்னு ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. என் அசிஸ்டன்ட் சொன்னேன், சீக்கிரமா ஓடிடுவோம் இங்க இருந்து. ரொம்ப நேரம் ஆனா எங்கடா நம்ம கட்டி வச்சு அடிப்பாங்களோன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு பயம்லாம் இருந்தது. இவ்வளோ பயத்துக்கு இடையில இவ்வளோ ரொம்ப சின்ன வயசுல தைரியமா அதை எல்லாத்தையும் உடைச்சு இன்னைக்கு இவரை பார்த்து எத்தனையோ ஆண்கள் இன்னைக்கு சாரி கட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா அவருக்கு வந்து கண்டிப்பா நம்முடைய மிகப்பெரிய பாராட்டுகள். அது மட்டும் இல்ல, நான் யோசிச்சேன் இந்த திறமை தான் அவர் வளர்ந்துச்சானா? நோ. இந்த சின்ன வயசுல அவ்வளோ மெச்சூரிட்டி இருக்கு, அவ்வளோ ஒழுக்கம் இருக்கு, அவ்வளோ பண்பு இருக்கு. நீங்க எங்கேயுமே அவர் வந்து சென்னை நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். எனக்கு எங்கேருந்து ஆரம்பிக்க தெரியல. மனசுல என்னென்ன சொல்லணும்னு நினைச்சேன் எல்லாமே நம்ம கண்ணன் சார் சொல்லிட்டாரு. அதுல எனக்கு கொஞ்சம் விஷயம் நான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் I need to thank Jwala team, Bharatji, everyone for having us here today. இப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஈவெண்ட்ல நான் இன்னைக்கு ஒரு சீஃப் கெஸ்டா வந்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். எங்கேருந்து ஆரம்பிக்கணும்னு சொன்னீங்கன்னா சென்னை. நான் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணமே சென்னை தான். ஏன்னா ஒன்றுமே இல்லாத போது, ஒரு பேர் இல்லை, புகழ் இல்லை, என்னோட டேலண்ட் மட்டும் தான் என்கிட்ட இருந்தது. அதை வெளிப்படுத்தணும், அதை காமிக்கணும், அந்த க்ரௌடுக்கு ரீச் ஆகணும்னு நான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரிக்கு வந்து எனக்கு சான்ஸ் கொடுங்கன்னு கேட்டது வந்து சென்னை. அண்ட் வந்தாரே வார வைக்கும் சென்னைன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நான் இங்கே நிற்கிற காரணமே வந்து நீங்கள் கொடுத்த லவ், சப்போர்ட் அண்ட் மோட்டிவேஷன். ஐ ஃபீல் ஸோ தேங்க்ஃபுல். இப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஈவெண்ட்ல ஜாயின் பண்ணியிருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் நான் ஃபர்ஸ்ட் காங்க்ராட்ஸ் சொல்கிறேன். ஏன்னா I don't just see this as a competition, like just what Kannan ji said. I don't see this just as a competition. I see this as a platform, as a stage for to come away from your fears. இது ஒரு courage-ஆ நான் பார்க்குறேன். பிகாஸ் நீங்கள் எல்லாரும் பியூட்டிஃபுல் லுக்ஸ், யூனிக் லுக், டிஃப்ரெண்ட் உங்களோட கிரியேட்டிவிட்டியை வேற லெவலில் வந்து நீங்கள் இன்னைக்கு ஷோகேஸ் பண்ணியிருந்திருக்கீங்க. அதுக்கு நான் வந்து I'm giving my whole hearts to all of you. Thank you so much for coming today here and showcasing your work. நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்டாக இருந்துட்டு நம்மளுக்கு வந்து கேன்வஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்ன கேன்வஸாக கூட இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு பெயிண்டராக இருந்தால் we can showcase our work on a proper canvas. நம்ம ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாக இருந்தால் மாடல்ஸ், நம்ம ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்டாக இருந்தால் we need a proper hair, we need a proper face, everything. ஸோ உங்களோட டேலண்ட்டை நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக, யூனிக்காக, பெஸ்ட்டாக காமிச்சிருக்கீங்க இன்னைக்கு. I feel so happy for all of you. And secondly, I want to say practice makes perfect.
ஸோ கணக்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ் தட் வில் பிரிங் யூ டு அ டிஃப்ரெண்ட் லெவல். இன்னைக்கு வரைக்கும் நான் இப்போ நான் ஒரு சாரி ட்ரெப்பிஸ்டாக இருக்கேன். எல்லாரும் சொல்கிற மாதிரி ஓகே வேர்ல்ட் ஃபேமஸ் சாரி ட்ரெப்பிஸ்ட், டாப் 1 சாரி ட்ரெப்பிஸ்ட் அப்படின்னு நான் காதால கேட்குறாங்க. நான் உள்ளுக்கு வந்து ஐ ஸ்டில் டெல் மை செல்ஃப் தட் எவ்ரி டே ஐ ஹேவ் சம்திங் நியூ டு லேர்ன். இப்போ ஒரு சாரி நான் பார்த்தேன்னா அதில் நான் ரொம்ப நேரம் ஒரு 10 minutes நான் பார்ப்பேன். ஒருத்தங்க கட்டியிருந்தாங்கன்னா அதில் பார்த்துட்டு அதுலேருந்து நான் ஏதாச்சும் லேர்ன் பண்ணலாமா, அதுலேருந்து நான் ஏதாச்சும் பெட்டராக பண்ணலாமான்னு தான் நான் யோசிப்பேன் எவ்ரிடே. ஸோ அதே மாதிரி தான் யூ ஆர் டூயிங் குட், கீப் ப்ராக்டிஸிங், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் அண்ட் டூ வெல். தேங்க்யூ. அண்ட் ஐ ஹேட் சம் மோர் திங்ஸ் டு சே, பட் உங்களெல்லாம் பார்த்தேன்னு அந்த சந்தோஷத்தில் வரமாட்டேங்குது. Okay, so thank you for having me, Jwala team. I'll pass the mic. Thank you so much. Again, Chennai, எனக்கு கொடுத்த இந்த அன்புக்கு நான் ரொம்ப 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 கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றி. நாங்கள் ஒரு 5 o'clockலாம் கிளம்பிட்டோம் ஈவெண்ட் இடத்துலேருந்து. ஸோ அவங்க டைம் ஆயிடுச்சு ட்ரெயினுக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இங்கேருந்து எக்மூர் போகிறோம். எக்மூருக்கு என்னையை ட்ராப் பண்ணிவிட்டு ஸோ அவங்க எக்மூர்லேருந்து சென்ட்ரல் போகிறாங்க. சென்ட்ரல்லேருந்து அவங்களுக்கு ட்ரெயின் இருக்குது. இந்த வீடியோ மறக்காமல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. பாய். கதை